தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சினிமாவில் இலக்கியத்தின் தேவை. சினிமாவில் ஏன் இலக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கு போகிறதுக்கு முன்னால் திரைப்படம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம தமிழ் சமூகத்தில், இந்திய சமூகத்தில் நம்ம பார்க்குறது திரைப்படமா அப்படிங்கிற நீங்கள் கேள்வியை முன் வச்சு பார்த்தோம்னா, அது 99% ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிற, போலியான உருவத்தின் பேரில் ஒரு மாயையை கட்டமைக்கிற சினிமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்க சினிமா. இது உண்மையிலேயே சினிமா கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் அமைதியாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஏன் இது முக்கியமான டாப்பிக்காக நான் பார்க்குறேன்னா, நம்ம தூங்கி எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு மணி நேரம் சினிமா செய்தியை நம்ம கடக்காமல் நம்ம தூங்குறதில்ல. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி. ஒரு சத்த வீட்டில்னா கூட சினிமா பாட்டு பாடுது, ஒரு கல்யாண வீட்டில் சினிமா பாட்டு பாடுது. இப்போ நம்ம ஃபோனை எடுத்தோம்னா அதில் உள்ள ரீல்ஸில், ஷார்ட்ஸில் அப்படின்னு எல்லாத்துலேயுமே சினிமா நம்ம வாழ்க்கையில் இரண்டரை கலந்துருக்கு. அப்படி இரண்டரை நம்ம வாழ்க்கையில் ஒரு சினிமா கலந்துருக்கும் போது அந்த சினிமா நமக்கு என்ன கொடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக நம்ம கண்காணிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பார்த்து பழகின, இன்னும் பார்க்க போகிற பல சினிமாக்கள், தமிழ் சினிமாக்கள் சொல்கிறேன், தமிழ் சினிமாக்கள் நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா, ஒரு போலியான புறத்தோற்றத்தை நம்புகிற ஒரு அறிவை மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியாக. ஒன்றும் இல்லை, நம்ம நண்பர்களில் யாராவது ஒருத்தர் நான் சினிமாவில் ஹீரோவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பாக ஒருத்தர் குண்டா இருக்கிறவர் சொன்னார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே சிரிப்போம். சிரிச்சுட்டு போய் மூஞ்ச கண்ணாடியில் பாடுறான்னு சொல்லுவோம். இதே ஒரு குண்டா இருக்கிற நம்ம ஒரு தோழி நான் ஒரு கதாநாயகியை நடிக்க போகிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லை, நீ ஹீரோயின் மெட்டீரியல் இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம மூளைக்குள்ளே இந்த சினிமா என்னவான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறத்தை வச்சு ஒரு மனிதனை எடை போடுறது, ஒரு கதாநாயகனை வழிபடுறது, அதான் நம்ம காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு நம்ம தமிழ் சமூகம். நம்ம சங்க இலக்கியத்துலேருந்து என்னென்னவோ நம்ம பேசிக்கிட்டு வந்துட்டுருக்கோம், என்னென்னமோ நமக்கு பெரிய பெரிய பெருமைகள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ரொம்ப மோசமாக நம்ம நாளுக்கு நாள் பின்தங்கி போகிறதுக்கு காரணம் கதாநாயக வழிபாட்டு சினிமாவை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம பார்க்குற சினிமாக்கள் எல்லாமே ஹீரோக்கள் கடவுளாக மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி கடவுளாக பார்க்கப்பட்ட ரசிகர்களாக இருந்தோம். அதுக்கடுத்து எங்கள் காலகட்டத்தில் ரஜினி, கமலஹாசனை கடவுளாக பார்க்குற நபர்களாக இருந்தோம். அதுக்கடுத்த ஜென்ரேஷன் அஜித், விஜயை கடவுளாக பார்க்குற நபர்களாக இருந்தாங்க. அதுக்கடுத்த ஜென்ரேஷனு சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா கதாநாயகனை கடவுள்களாகவும் ரட்சகர்களாகவும் பார்க்குற ஒரு மோசமான மனநிலை தான் நமக்கு வளர்த்துறதுக்கு இந்த சினிமா. இது ஏன் மோசமான மனநிலை? நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம். சினிமா ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட்டு, இதில் நம்ம ஏன் இவ்வளோ சீரியஸாக இதை அப்ரோச் பண்ணணும்? தேவையில்லை, ஜாலியாக போகிறோம், படம் பார்க்குறோம், பாட்டு கேட்குறோம், வந்துடுறோம் அப்படின்னு இல்லை. அந்த சினிமா நம்ம மண்டக்குள்ளே என்ன ஏற்றி வச்சுருக்குன்னா, கருப்பாக இருக்கவங்கள மனிதர்களாக பார்க்குறது கிடையாது. ஒரு உடல் பருமனாக இருக்கவங்கள ஒரு உயர்வாக பார்க்க விடுறது கிடையாது. உடல் தோற்றத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபட்டு இருக்கிற எல்லாரு மேலேயுமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்து. நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு கைலி கட்டிக்கிட்டு ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் நின்னார்னா அவர் மேலே நமக்கு ஒரு சந்தேகமான பார்வை இருந்துக்கிட்டே இருக்கும். இதே ஒரு டீசெண்டாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நீட்டாக இன் பண்ணிவிட்டு ஒருத்தர் ரொம்ப ஸ்மார்ட்டாக நின்றுட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எந்த சந்தேகமே வராது. ஏன்னா நமக்கு இந்த சினிமா திரும்ப திரும்ப என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, புறத்தோற்றத்தை மட்டும் மனிதனுடைய தன்மையாக போலியாக சித்தரிச்சு வச்சிருக்கு. சரி, இதனால என் லைஃப்பில் என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக தமிழ் சினிமா பெண்களை உடலாக மட்டுமே தான் சித்தரிச்சுக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப. அது ரொம்ப சாதாரணமாக பெண்களை ஒரு போகத்துக்கான பொருள், பெண்கள் உடல் ஒரு நுகர்வுக்கான பொருள், பெண் உடல் எல்லாருக்கும் பார்வைக்கான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நம்ம பார்க்குற எல்லா சினிமாக்களும். இன்றைக்கி நம்ம நாயகனுங்களாக ரஜினிகாந்த் வரைக்கும், ரஜினிகாந்துக்கெலாம் இன்றைக்கி என்ன வயசாகுது? உங்கள் தாத்தா வயசாகும். ஆனால் அவரோட கடைசியான படத்தில் கூட பார்த்தீங்கன்னா பல பஞ்ச் டைலாக் பேசுவார், எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியாக ஒரு ஐட்டம் டான்ஸ்னு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ அவங்களோட நோக்கம் என்ன? இங்கே உள்ள கதாநாயகர்களோட நோக்கம் என்ன? தங்களை கடவுளாக காட்டிக்கொள்ளணும், எனக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக வரணும். என் படத்தோட ஃபஸ்ட் லுக்கு நைட் நான் 2 மணிக்கு ரிலீஸ் பண்ணால் கூட அது 5 மில்லியன் 10 மில்லியன் 1 ஹவரில் போகணும். இதை யார் உட்காந்து பண்ணுறது? அஜித்தோட பையனோ விஜயோட பையனோ உட்காந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த வீட்டு குழந்தைங்க அந்த நடிகர்களுடைய பேனரை போட்டுக்கிட்டு இல்லை ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு தேட்டரில் போயிட்டு முண்டி அடித்து படம் பார்க்க மாட்டாங்க. அவங்க குழந்தைகளை தெளிவாக எங்கெங்கே அனுப்பி படிக்க வைக்கணுமோ, என்னென்ன துறைகளை கை காட்டுறமோ எல்லாத்தையும் காட்டிட்டு ரொம்ப தெளிவாக போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பொதுவில் வரும்போது என்ன பண்ணுவாங்க? பயங்கரமான ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னால் கூட ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு
துப்புரவு தொழிலாளரை கூப்பிட்டு வந்து செயின் போடுறாரு. எப்படி அது அந்த அந்த அம்மாவோட யூனிஃபார்மோடைய. அதுக்கப்புறம் அந்த அம்மாவையும் பேச வைக்கிறாங்க, இந்த யூனிஃபார்ம் தான் எனக்கு பெருமைன்னு. எப்படி ஒரு துப்புரவு தொழிலுடைய சீருடை வந்து பெருமையாக மாறும்? துப்புரவு தொழிலை மனித கழிவை மனிதனே அள்ளக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட நோக்கம் இல்லையா? அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மனிதர்களை அடையாளப்படுத்தும் போது மட்டும் இப்படி பண்ணுறீங்க. என்னைக்காவது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்க போகும்போது ஒரு கண்டக்ட் ட்ரெஸ் போட்டு போய் வாங்கியிருப்பாரா? நான் இங்கேருந்து தான் வந்தேன், நான் அந்த சீருடைக்கு பெருமை சேர்க்குறேன் அப்படி சொல்லி சேர்த்துருப்பாரா? கிடையாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த நாங்குநேரியில் ஒரு சிறுவன் வந்து சாதிய ஆணவத்தில் வெட்டப்பட்டான், சின்னதுரைன்னு ஒரு தம்பி. அந்த தம்பி என்ன பண்ணான், படித்து அந்த மாவட்டத்தில் முக்கியமான நல்ல மார்க் வாங்கிட்டு ஒரு பேட்டியில் அவன் சொல்கிறான், அந்த தம்பி, என்னை வெட்டின சாதி ஆணவத்தோடு இருக்கிற அந்த மாணவர்களும் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஒரு யாரும் யோசிக்க முடியாத ஒரு விஷயத்தை ஒரு தம்பி சொல்கிறான். ஒரு அவ்வளோ சமூக பொறுப்போடு சொல்கிறான். அவன் இந்த தமிழ்நாட்டுக்கோ இந்த மண்ணுக்கோ திருப்பி செலுத்த வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த தமிழ் சமூகம் சாதியின் ஆதிக்கத்தின் பேரில் அவனை வெட்டியிருக்கு. அந்த சின்ன வயசுலேயே வீடு புந்து வாசலில் வெட்டி இருக்குது. ஆனால் அந்த சமூகத்துக்கு அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய நற்செய்தி என்ன சொல்கிறான், தன்னுடைய எதிரிகளும் அந்த மாதிரி முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது, சாதி பார்த்துட்டு இருக்கக்கூடாது, படித்து மேலே வரணும்னு சொல்கிறான். அப்படி ஆனால் ரஜினிகாந்துக்கு வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு திருப்பு செலுத்த வேண்டிய இது இருக்குது. அவருடைய பாடலில் கூட சொல்லுவார், அவரோட ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு நம்ம கொடுத்தோன்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஏன் அந்த பையனை கூப்பிட்டு அவங்க பாராட்ட மாட்டுறாங்க? அப்படி பாராட்டினாங்கன்னா ஒரு சாதி ஆதிக்கத்தினுடைய ரசிகர்கள் அவங்க இழப்பாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஒரு பண்ணையார் மாதிரி எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டு பாராட்டணும், அதில் அரசியல் இல்லாமல் நான் சுக்கா போகணும் அப்படின்ட்டு. இந்த செய்தியை நம்ம சினிமாக்குள்ளே வைக்கிறோன்னா, அந்த சினிமா பிம்பங்கள் பேசுகிறது நம்ம வாழ்க்கையில் சர்வசாரமாக பாதிக்குது. இன்றைக்கி நீங்கள் பேப்பரில் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆசிரியர் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, உடல் ஊனமற்ற ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, எத்தனையோ போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த சினிமாவில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தின ரஜினிகாந்த் வந்து தூத்துக்குடி போராட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் 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 சொன்னால் அந்த தமிழ்நாடு சுடுகாடாயிடுன்றார். அப்போ போராட்டத்தை பற்றி உங்கள் பார்வை என்ன? ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு வேண்டியதுங்கிற போராடி பெறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமை இருக்குது. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க உரிமையை வந்து நீ என்ன பண்ணுற, பொது புத்தியில் போராடுறதுலாம் வந்து தப்பான விஷயம்னு நீ போதிக்கிற. ஏன் போதிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு போராட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய கல்வியாளர்களுக்கு கிடைக்கிற, ஒரு பெரிய அறிவியலாளர்கள் கிடைக்கிற, ஒரு பெரிய கடுமையான உழைப்பாளி கிடைக்கிறத விட அதிகமான சம்பளம் கிடைக்குது. அப்போ இந்த சினிமா நமக்கு என்ன திரும்ப கொடுத்துச்சுன்னா, இந்த மாதிரி அசட்டுத்தனமான வார்த்தைகளையும் அசட்டுத்தனமான நபர்களையும் தான் நம்ம இந்த சினிமாவை கொடுத்துருக்கு. இப்போ சமீபத்தில் கூட ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் பதவிக்கு வரலாம், அதில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அவங்க வரவங்களுடைய நடைமுறை என்னவா இருக்குன்னு இருக்குல்ல, அதான் நமக்கு. அந்த நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு கேப்ரே டான்ஸ் மாதிரி ஒரு அவ்வளவு அருவருப்பாக ஒரு வேனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி திரும்ப லைட் ஆன் பண்ணி, திரும்ப லைட் ஆஃப் பண்ணி, திரும்ப லைட் ஆன் பண்ணி தன்னுடைய முகத்தை மட்டும் காட்டி அந்த மக்களை இழுக்கணும்னு நினைக்கிறேன்னா, நீ யார், அங்கே நீ கூட வச்சிருக்க கூட்டம் யார்? அப்போ இந்த சினிமா நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, வெறும் ஒரு நபருடைய போலி பிம்பத்தை, நம்ம சினிமாவில் காட்டப்பட்ட போலி பிம்பத்தை வந்து நம்ம போட்டுறதுக்கு தான் நமக்கு சினிமா சொல்லி கொடுத்துருக்கு. அந்த போலி பிம்பத்தை போட்டுறதுக்காக தான் அத்தனை ரசிகர்கள் கூட்டம் அன்றைக்கி பின்னால் போய் நிற்குதோ. 41 குழந்தைகள் இருந்தாங்க, குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்தாங்க. இது ஒரு அரசியல் கட்சி மட்டும் நான் குற்றம் சாட்டேன், எல்லா அரசியல் கட்சிகளையுமே சொல்கிறேன். எல்லாமே சினிமாலேருந்து கவர்ச்சியிலேருந்து கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சினிமா கவர்ச்சி சமூகத்துடைய ஒரு முக்கியமான விஷயமா மாற்றுறாங்க. ஏன் அதை நம்ம கேள்வி எழுப்பணும்? ஏன் சினிமாவுக்குள்ள நம்ம இலக்கியத்தை கொண்டு வரணும்னா, நம்ம பார்க்குற சினிமாவில் நம்ம வாழ்க்கை இருக்குதா? இப்போ நீங்கள் விருதுநகர் பகுதியில் இருக்கீங்க, நீங்கள் பார்த்த ஒரு 100 சினிமாவில் எத்தனை விருதுநகர் மண் சார்ந்த, விருதுநகர் வாழ்க்கை சார்ந்த படங்களை பார்த்துருப்பீங்க? ஒரு 2 படம் இருந்திருக்கும். வெயில்னு ஒரு படம் இருக்குது, பூன்னு ஒரு படம் இருக்குது. இங்கே வந்திருந்தார் இல்லையா எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் உட்காந்துருந்தாங்க இல்லையா, அவரோட வெயிலோடு போயின்ற ஒரு கதை வந்து பூன்னு ஒரு திரைப்படமாக வந்துச்சு. இப்படி 2 தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய கதைகள் எத்தனை இருக்குது? இந்த சமூகத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகளையும் நம்மளுடைய வாழ்வியலையும் எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளவோ கதைகள் இருக்குது. ஆனால் அந்த கதைகள்லாம் விட்டுட்டு நம்ம பார்க்குற சினிமாவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஒன்றும் இல்லை. இந்த கூட்டம் முடிச்சுட்டு நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகிறீங்க, போயிட்டு வந்து சொல்கிறீங்க, நான் அப்படி ஒரு இலக்கிய திருவிழாவுக்கு போயிருந்தேன், பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது ஒரு 10 பேர் வந்து என்னை சுற்றி நின்று கலாட்டா பண்ணானுங்க, 10 பேர் அடித்து பறக்க விட்டோன்னா அவங்க நண்பன் என்ன சொல்லுவான்? சரிப்பா, டேய் கதை விடாத போடான்போம். ஆனால் நம்ம சினிமாவில் ஒருத்தர் அடித்து 10 பேர் பறக்கும்போது என்ன பண்ணுறோம்? மெய் மறந்து கை தட்டுறோம், என் தலைன்றோம், என் தளபதின்றோம். அப்போ அறிவியலுக்கு எதிராக அந்த சினிமா நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மறக்கடிச்சுக்கிட்டே இருக்குது. 2வது முக்கியமாக இந்த சினிமா என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் குரல் எழுப்ப விடாது.
அது என்ன பண்ணும், யாராவது ஒரு ரட்சகன் வருவான் உன்னை காப்பாற்ற, யாரோ ஒரு மீட் பண்ண வருவான் உன்னை காப்பாற்ற அப்படிங்கிற ஒரு மனநிலையை தொடர்ச்சியாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது தான் தமிழ் சினிமா. அதுதான் கதாநாயக வழிபாட்டு சினிமா. சரி, கதைகள் 2 இருக்குது. கதாநாயக மைய சினிமான்னு ஒன்று இருக்குது, கதை மைய சினிமான்னு ஒன்று இருக்குது. ஆனால் உலகத்தில் உள்ள குட்டி குட்டி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஈரான் மாதிரி நாடுகளில், ஈராக் மாதிரி நாடுகளில், போர் நடந்துக்கிட்டு இருக்க நாடுகளில், லிபனானில், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்க்கையை பிரச்சனையாக எடுத்துருக்கு. ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் சிவகாசியில் நம்ம வந்து ஒவ்வொரு தீபாவளிக்கும் உலகம் முழுக்க வந்து இன்றைக்கி பட்டாசை கொளுத்தி கொண்டாடுறாங்க. எத்தனை பேர் கருகி சாங்கிறான் தினம் தினம், அதில் எத்தனை வெடி விபத்து நடக்குது, எத்தனை இதை பற்றி எத்தனை சினிமா வந்திருக்கு. அப்போ ஒரு சமூகத்தில் எதை சொல்லப்பட வேண்டியது இருக்குது, எதை மையப்படுத்தப்பட வேண்டியது இருக்குது, எதை காட்சிப்படுத்த வேண்டியது இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம கேள்வி எழுப்பாமல் கம்மின்னு அவன் பண்ண எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். திரும்ப திரும்ப அட்டர் ஃப்ளாப் ஆனாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த படத்தில் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறான், பெண்ணை நீ உடலா பாருன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கான். எல்லா நடிகரோட படத்துலையும் அக்கா தங்கச்சின்னு ஒரு சென்டிமெண்ட் வச்சுருப்பான், குழந்தைங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் வச்சுருப்பான், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு ஐட்டம் சாங்னு ஒன்று வச்சுருப்பான் அவனு. அப்போ நீ யாரா அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது, எல்லா தரப்பு மக்கள்கிட்டேருந்தும் நான் காசை பிடுங்கணும் கோடி கோடியா இல்லையா. எல்லா தரப்பு மக்கள்கிட்ட நான் என்ன பண்ணணும், அம்மா அப்பா பாசம் இருக்கிறவன்ட்ட காசை பிடுங்கணும், அக்கா தங்கச்சி பாசம் இருக்கிற காசை பிடுங்கணும், ஒரு சிறுபான்மை மேலே நம்பிக்கை இருக்கிற மேலே காசை பிடுங்கணும், பெண்ணை உடலாக பார்க்குறவன்ட்ட காசை பிடுங்கணும், கஞ்சா குடிக்கிறவன்ட்ட காசை பிடுங்கணும், குடிகார நாய்கிட்ட காசை பிடுங்கணும். இப்படி எல்லா தரப்பட்டையும் காசை பிடுங்குதுக்கா நீ என்ன பண்ணுற, எல்லாரையும் கவர்ற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கிற, எல்லாத்துக்கும் தனித்தனியாக. அப்போ நீ எவ்வளோ பெரிய கொள்ளைக்காரர்கள் நீங்கள் சினிமாக்காரங்க. நீங்கள் போதையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க, ஒரு வன்முறையை கொண்டு வந்து மக்கள்கிட்ட நிப்பாட்டுறீங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து பெரிய இப்போ ரஜினிகாந்த்லாம் வந்து அவ்வளோ கருத்துக்கள் சொல்கிறாரு. அவருடைய எல்லா படத்துலையும் ஆபாசம் இருக்குது, எல்லா படத்துலையும் பெண்களை கீழே வச்சு பேசியிருக்கிறாரு. பெண்ணா கால் மேலே கால் போட்டு உட்காடக்கூடாது, பெண்ணை அடக்க உடக்கமாக இருக்கணும், பெண்ணா இப்படி ஏன்டா அவங்களுக்கு என்னடா பிரச்சனை, அவங்களுக்கு பெண்கள் உயிர் அவ்வளோதானே, அவங்க ஒன்றை மாதிரி ஒரு உயிர், சக உயிர், அவ்வளோதான். அவங்கள நீ கால் மேலே கால் போட்டு கொடுக்குறது சாத்திகமான பொண்ணு என்னன்னு தெரியுமா உனக்கு இப்படின்னு நீங்கள் ரஜினியோட எல்லா படத்துலையும், இப்போ ரஜினி மட்டும் நான் ஏன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம அது உச்ச நட்சத்திரம்னு சொல்கிறோம், அது ஒரு சினிமாவோட சாம்பிளாக நான் எடுத்துக்கிறேன். எல்லா நடிகர்களும் இன்றைக்கி நீங்கள் அஜித் விஜய் கூட நீங்கள் எவ்வளோ பேசினாலும் அவங்களுடைய ஆரம்ப காலத்து படங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அவங்க எல்லா நடிகருங்க வளர்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒரு பெண்களை கவர்ச்சி நடிகளாக போட்டு, இப்போ நீங்கள் ரஜினி கமல் காலத்தில் பார்த்தீங்கன்னா சில்க் ஸ்மிதா அவங்க இருக்காத படமே இருக்காது. அந்த போஸ்டரில் அவங்களுடைய அரைகுறை ஆடையோட போஸ்டர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் அஜித் விஜயோட ஆரம்ப கட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா சங்கவி அப்படின்ற ஒரு சில நடிகைகளோட அரைகுறை உடவிகளோ இந்த மாதிரியான ஃபோட்டோகள் இருக்கும், அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்கும். அப்புறம் தங்களுக்குன்னு ஒரு இமேஜ் வந்ததுக்கப்புறம் அது வேறு மாதிரி மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அதே படங்களில் வேறு ஒன்று வச்சுருவாங்க, ஒரு ஐட்டம் சாங், ஒரு கிளப் டான்ஸு அப்படின்னு ஒன்று வச்சுட்டு அதை அறுவடை பண்ணுவாங்க. அப்போ நீ தொடர்ச்சியாக என்ன பண்ணுற, இங்கே நடக்கிற பாலியல் வக்கரங்களுக்கும் பாலியல் சுரண்டல்களுக்கும் கற்பழிப்புகளுக்கும் எல்லாத்துக்குமே யார் மறைமுகமான காரணம் தான் இங்கே தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக பெண்களை உடலாகவும் நுகர்பொருளாக மட்டுமே போதிக்கிறதா. எப்படி ஒருத்தர் வந்து புறத்தில் அழகுன்னு நம்ம சொல்ல முடியும்? நமக்கு கைரேகை இருக்குது, இந்த கைரேகையில் எத்தனை கோடி மனிதர்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தனித்தனி இது இருக்குல்ல, அது மாதிரி நம்ம தோற்றங்கிறது ஒரு தனி அடையாளம், அவ்வளோதான். இதில் குணம் எப்படி வந்துடும்? ஆனால் நமக்கு என்ன பண்ணுது, தோற்றத்தின் அடிப்படையில் குணத்தை பார்க்கிற தன்மையை இந்த சினிமா ஏற்படுத்தியிருக்குன்னா, அப்போ நம்ம இந்த சினிமாவை என்ன பண்ண வேணும், மறுதளிக்கணும். ஏன் மறுதளிக்கணும்? இது டைம் பாஸ் தானே? அப்படி கிடையாது. ஏன்னா இந்த சினிமா வந்து என்ன பண்ணும், திரும்ப சமூகத்துக்குள்ளே பெண்களை பொருளாக பாருன்னு சொல்லும், சாதி பெருமை பேச வைக்கும், வன்முறையை செய்ய வைக்கும், போதையை வந்து சூப்பர் ஹீரோவோட கண்டென்ட்டாக வைக்கும். அப்போ சரி அதை வச்சுட்டு போட்டேன், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் இப்போ திருமண வயசு ஒட்டியிருக்கீங்க, நீங்கள் இந்த படிப்பு முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கும், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த சமூகத்தில் தான் நீங்கள் உங்கள் குழந்தைகளை விட்டுட்டு போக போகிறீங்க. இப்படி ஒரு சினிமா வளர்க்குற மோசமான மனநிலை இருக்க ஒரு சமூகத்தில் தான் நீங்கள் உங்களுடைய நண்பர்களை விட்டுட்டு போக போகிறீங்க, உங்களுடைய உறவினர்களை விட்டுட்டு போக போகிறீங்க. அப்போ நம்ம குழந்தைகள் வாழ்கிற சமூகம் எப்படியான சமூகமாக இருக்கணும்? ஒரு பாதுகாப்பான சமூகமாக இருக்கணும், எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமாக அணுகிற ஒரு சமூகமாக இருக்கட்டும், சமத்துவமான சமூகமாக இருக்கணும். மனித நாகரிகத்தில் நீங்கள் ராக்கெட் விடுறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் மனித நாகரிகத்தோட உச்சன்னு ஒன்று இருந்தால் சமத்துவம்னு ஒன்று இருக்கணும். அதான் அப்போ சமத்துவத்தை நோக்கின உலகம் தான் இந்த உலகமாக இருக்கணும். அப்போ அப்பேற்பட்ட உலகத்தில் தான் நீங்கள் தூங்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டை பூட்டினது பத்தாமல் நம்ம சிசிடிவிலாம் வச்சுட்டு இன்றைக்கி தூங்குறோம். நம்ம ஏன், நம்மை சார்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளுடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம பத்திரமா இருக்கணுன்ற ஒரு கவலை இருக்கு இல்லையா? அப்போ இந்த சமூகமும் அப்படி தான். இந்த சமூகங்கிறது ஒரு பெரிய பூட்டு இல்லாத ஒரு வீடு மாதிரியோ, ஒரு சிசிடிவி கேமரா இல்லாத மாதிரி ஒரு பெரிய வீடு தான் இந்த சமூகம். அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த சமூகத்தில் உள்ளவர்கள நபர்களுடைய மனநிலை என்னவான மனநிலையாக இருக்கணும்? நம்ம எல்லா நேரத்துலையும் வந்து கம்ஃபர்ட்டாக வீட்டிலேருந்து அப்படியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்துட முடியாது.
நீங்கள் எல்லோரும் ஒரு ட்ரெயினில் போகணும், பஸ்ஸில் போகணும், ஃப்ளைட்டில் போகணும், எங்கேயோ ஒரு இடத்துல தனியாக போகணும் வரணும். இன்றைக்கி நம்ம வந்து பெண்கள் வந்து அவ்வளோ பேர் படித்து இன்றைக்கி மேலே வராங்க. அப்படி இருந்துமே இன்றைக்கி நமக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? எங்கேயுமே கிடையாது, உலகத்திலே கிடையாது எங்கேயுமே. ஏன் உலகத்திலே கிடையாதுன்னா, உலகத்தில் இருக்க ஹாலிவுட் சினிமாக்கள் வந்து, தமிழ் சினிமா, இந்திய சினிமாவிலேருந்து இது எல்லாமே ஆணாதிக்க சமூகத்தை நிலைநாட்டுகிற சினிமாக்கள். ஆணாதிக்கத்தை வந்து தூக்கி பிடிக்கிற சினிமா தான். நீங்கள் பெண் கதாபாத்திரங்கள் நடிக்கிற இப்போ அறம் மாதிரி படங்கள் கூட வரும். அந்த மாதிரி படத்துலையுமே அந்த அந்த பெண்கள் ஆண்கள் மாதிரி சாகசம் செய்யணும். இங்கே அப்போ தான் அதிகமே ஹீரோ சென்ட்ரிக் ஃபிலிம்ன்றாங்க. அப்போ நீங்கள் ஒரு சினிமா என்ன பேசணும், ஒரு என்ன பேசணும்னா ஏன் பிரச்சனையை பேசணும், என்னுடைய உலகத்தை பேசணும். ஒன்றும் இல்லை, இந்த பள்ளிக்கல்வித்துறையில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையில். ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையில் அரசு பள்ளி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சிறா திரைப்பட இயக்கணும்னு வச்சுருக்காங்க. ஒரு புதன்கிழமையும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து உலகத்தில் உள்ள முக்கியமான திரைப்படங்கள்லாம் போட்டு காட்டி அதை பற்றின டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அப்போ அந்த பசங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பார்வை மாறுதோ, சினிமா இப்படிலாம் எடுக்கலாமா, இதெல்லாம் கதையாக சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களாம் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க ரொம்ப. அதே மாதிரி அரசு மாதிரி பள்ளி இருக்குது, மாடல் ஸ்கூல்ஸ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு மாடல் ஸ்கூல் இருக்குது. மாடல் ஸ்கூலோட சிஸ்டம் வந்து ரொம்ப அழகான சிஸ்டம் இங்கே இருக்குது. ஏன்னா ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை அரசு பள்ளியிலையுமே என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா படிக்கிற மாணவர்களை தேர்ந்தெடுத்து இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு எல்லா விதமான பயிற்சியும் கொடுக்குறாங்க, கலை உட்பட. அந்த குழந்தைகள் நான் வந்து ஃபிலிம் மேக்கிங் கிளாஸ் எடுக்கிறேன். போய் ஒரு திரைப்படத்தை எப்படி உருவாக்கணும், எதை மையப்படுத்தி உருவாக்கணும், கதை கருணா என்ன, எது படம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறோம். அந்த குழந்தைங்க எடுக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, இங்கே இருக்கிற ஒரு டைரக்டர் அப்படியே ஒரு படம் எடுக்க மாட்டான். நான் சொல்கிறது 7வது 8வது 9வது படிக்கிற குழந்தைங்க. அந்த குழந்தைங்களோட பிரச்சனை இருக்குல்ல, ஒரு செருப்பு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அந்த குழந்தைங்க உலகத்தில். ஒரு நெயில் பாலிஷ் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு. ஒரு பீரியட் டைமில் உள்ள ஒரு பெண் குழந்தையோட ஒரு பள்ளி நாள் இருக்குல்ல, அது ரொம்ப இதெல்லாமே ஒரு படமாக மாற்றுறாங்க. அவங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது நமக்கு. அது அந்த அந்த குழந்தைங்க எடுக்கிற படத்தை பார்க்கும்போது இல்லை என்னடா நான் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து படம் எடுக்கிறது அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறத விட இந்த குழந்தைங்களோட போய் ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன் நம்ம அந்த சினிமாக்களை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம்? சினிமா நீங்கள் விரும்பாட்டியும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே குறுக்கீடு செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் மூளையை வேறு மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும். உங்கள் மூளையை பிராண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுகளில் ஒரு காலத்தில் நம்மளோட குளியறையில் வந்து நீங்கள் மிஞ்சி போனால் என்ன இருக்கும், ஒரு சோப்பு இருக்கும், ஒரு சீக்காத்தூள் இருக்கும், ரொம்ப அதிகபட்சம் ஒரு ஷாம்பு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி சினிமா நம்ம மண்டக்குள்ளே ஏற்படுத்தின உருவ அரசியலும் சரி, உருவம் சார்ந்த விஷயமும் சரி, அதுக்கு பின்னால் இருக்க ஒரு பெரிய மார்க்கெட்டோட சதியும் சரி. இன்றைக்கி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தலை குளிக்கிறதுக்கு முன்னால் போடுறது ஒன்று, தலை குளிச்சதுக்கப்புறம் போடுறது ஒன்று, மாய்ஸ்சரைசர், கண்டிஷ்னர், அது இதுன்ட்டு நமக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி நம்மளையும் காம்ப்ளெக்ஸாக மாற்றுது அந்த சினிமா. நம்மளை பர்சனலாக எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணுது, நான் அழகில்லை அப்படின்ட்டு நம்மளை பற்றின கூடுதல் நமக்கே கவலை ஏற்படுத்துது, நமக்கே தாழ்வு உண்டாக்குது. அப்போ இப்படி செய்யக்கூடிய ஒரு சினிமாவில் அதான் இலக்கியத்தினுடைய தேவைகள் இருக்குது. ஏன்னா இலக்கியங்கிறது இங்கே உங்களுடைய பகுதியில் இருக்க எழுத்தாளர் உங்களுடைய பகுதி பிரச்சனையை பற்றி எழுதியிருப்பார், அந்த ஊரில் பார்த்த ஒரு மனிதனுடைய மாண்பை பற்றி எழுதியிருப்பார், ஒரு மனிதனுடைய குற்றவாசனையை பற்றி எழுதியிருப்பார், அது ஒரு மனிதனுடைய தவறுதலை பற்றி எழுதியிருப்பார், ஒரு மனிதனுடைய திருந்துதலை பற்றி எழுதியிருப்பார். அது உங்களுக்கு ஒரு போதனை கொடுக்கும், அது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்குது, அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். இந்த அடிப்படையில் தான் நமக்கு சினிமாக்குள்ளே இலக்கியம் தேவை அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பார்க்குறது சினிமாவே கிடையாது. நீங்கள் எத்தனையோ உலக திரைப்படங்கள்லாம் இருக்குது, ஹாலிவுட் படம் கூட இதே மாதிரி நம்ம மாதிரி படங்கள் தான், அதுலேயும் ஹீரோ வர்ஷிப் சினிமா தான். நீங்கள் அதே வந்து ஐரோப்பிய சினிமாக்கள் பாருங்கள், இந்த பக்கம் கிழக்காசிய நாடுகளில் உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே அழகாக ஒரு படமாக எடுப்பாங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா நம்ம பொழுதுபோக்கு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், இங்கே இது என்டர்டைன்மெண்ட் நம்ம நம்புகிறோம். நம்ம பார்க்குற சினிமாவோட ஒரு குத்துப்பாட்டை வந்து நம்ம என்டர்டைன் நம்புகிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம அந்த படத்தில் இருக்கிற மாதிரி அந்த படத்தில் ஒரு 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 மோசமாக துரத்தி காதலிக்கிற ஒரு கதாநாயகனாக இருப்பான், இல்லை மோசமாக பெண்களை வர்ணித்து பாடுற ஒரு பாட்டாக இருக்கும். அதை நம்ம அக்கா தங்கச்சியோட இல்லை அம்மா கூட உட்காந்து கேட்கும் போது நமக்கு அதோட வழி புரியும். இப்போ இவன் எதை அறுவடை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய சுய அறிவுக்கு எதிரான, சுய மரியாதைக்கு எதிரான திரைப்படங்கள் வந்து நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கு எந்த பிடிச்ச நடிகராக கூட இருந்துட்டு போட்டோம், அந்த படங்களை வந்து லெஃப்ட் ஹேண்டில் தள்ளி விடணும். நிராகரிக்கும் போது தான் அவன் நல்ல படம் எடுப்பான். நம்ம இன்றைக்கி ஓடிடிலாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணுறோம், நிறைய மலையாள படங்கள் பார்த்துட்டு நீங்கள் மலையாள படங்களில் சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு அழகாக பண்ணுறான்னு நம்மலாம் பேசுகிறோம். நம்மக்கிட்ட அதை விட 1000 கதைகள் இருக்குது, நம்மக்கிட்ட கோடியாக சொல்ல வேண்டிய கதைகள் இருக்குது, நம்ம பேச வேண்டிய அத்தனை கதைகள் இருக்குது. ஸோ அதனால் நண்பர்களே, நீங்கள் தயவுசெய்து நீங்கள் எந்த நடிகர்களுக்கு வேணால் ரசிகர்களாக இருங்க, எந்த படங்கள் வேணால் பாருங்கள், ஆனால் எல்லாத்தையுமே கேள்வி எழுப்புங்க. சும்மா வெறுமனே அந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு கடந்து வராமல், அந்த படத்தில் எங்கேயாவது பெண்களை உடலாக போதிச்சிருக்கா, ஏன் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு 2 அடியில் ஏன் ஒரு ஹீரோயின் இது வரைக்கும் காட்டவே மாட்டான்?
ஒரு பயங்கரமான ஒரு தீக்காயத்தோடு இருக்கிற ஒரு மனிதனை வந்து ஏன் வந்து கதாநாயகனாக காட்ட மாட்டான்? ஏன் அவங்களாம் மனுஷன் கிடையாதா? ஒரு எத்து பல்லோடு இருக்க ஒரு பெண்ணை வந்து ஏன் கதாநாயகன் மாற்ற மாட்டான் அப்படின்ற கேள்வி நம்ம எழுப்புறதே கிடையாது. ஏன் எழுப்புறதுலனா அவனுடைய அந்த மோடி மஸ்தான் வேலைக்கு நம்ம பழகிட்டோம். இதை நம்ம எப்படி டீகோட் பண்ணணும்? நமக்கு பிடிச்ச நடிகர் படத்தை ஃபைட் சீனையும் பாட்டையும் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த வாட்டி மியூட் பண்ணிவிட்டு படம் பாருங்களேன். வெறும் சவுண்ட்ஸ்லேயும் கேமரா ஆங்கிள்ஸ்லையும் நம்மளை ஏமாற்றி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃபைட் சீன்லாம் மியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா குரங்கு வித்தை காட்டுற மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. நமக்கு அந்த விறுவிறுப்பு போயிடும். அதனால் சின்ன குழந்தைங்க பார்க்கலாம். அதை நம்மளாம் வந்து இன்றைக்கி கல்லூரிகள் இருக்கும், நம்ம நாளைக்கு வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறோம், நமக்கு குழந்தைகள் உருவாக போகுது. அப்போ அந்த குழந்தை வளர்ப்பில் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. குழந்தை வளர்ப்பு தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். நம்மளை யாரும் திருத்தவே முடியாது. ஏன்னா நம்ம மூளைக்குள்ளே அவ்வளோ குப்பைகளை கொட்டி வச்சுட்டாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் தான் எப்பயுமே நம்ம ஒரு மாறுதலை ஏற்படுத்தினா குழந்தை வளர்ப்புலேருந்து மட்டும்தான் தொடங்க முடியும். அது ஒரு நாள் நடந்துடாது. இன்றைக்கி நம்ம பேசுகிறோன்னா இந்த பேசுகிற கூட்டத்தில் ஒருத்தருக்கு கேட்டு அதை யோசிக்கலாம். அந்த யோசனை இன்னொரு இடத்துல மாறும். ஒரு 400 வருஷம் கழித்து நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும். ஆனால் நம்ம கண்டிப்பாக அந்த பங்களிப்பை செலுத்துறதும் ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் படைப்பாளர்களாக மாறினாலும் சரி, இல்லை நல்ல பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, நல்ல திரைப்படங்களை பாருங்கள். அந்த திரைப்படத்துக்குள்ளே வாழ்வியல் இருக்கான்னு பாருங்கள். அந்த திரைப்படத்துக்குள்ளே எங்கேயாவது சாதி ஆதிக்கம் இருக்குதான்னு பாருங்கள், எங்கேயாவது பாலின ஆதிக்கம் இருக்கான்னு பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப கண்கூர்ந்து கவனிங்க. எந்த பெருமிதங்களையும் பெருமைகளையும் தவிர்த்துட்டு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு எதாவது நேரம் முடிச்சுங்க. நன்றி, வணக்கம்.